ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்றைய தினம் தைப்பூச திருநாள், முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாள். எல்லோரும் முருகப்பெருமானின் அருளாசி பெற வேண்டும். முருகன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி அந்த ஆறுமுகப்பெருமானின் அருளாசி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கினும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்று சொல்வார்கள். தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். தமிழர்கள் அனைவருக்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த முக்கிய திருவிழாவாக இருக்கக்கூடிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. இது தேவநகரில் இருக்கக்கூடிய பாலமுருகன் சுவாமி, சுமார் 6 அடி முருகன். இது போல முருகன் சிறுவாபுரியில் கூட பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட முருகன். பாடி தேவர் நகரில் பாலமுருகன் ஆலயம் சொல்லி தனி கோயில், முருகனுக்குன்னு தனி கோயில். அட்டகாசமா ஆஜானு பாகவாக மயில் வாகனத்தோட 6 அடி இருப்பார் இந்த முருகன். இந்த முருகனுக்கு கோஷ்ட தெய்வமாக விநாயகர் இங்கே இருக்கார். இந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது. ஏன்னா இது பிரதிஷ்டை பண்ண காலத்துலேருந்து இந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணால் இந்த செவுத்தில் தண்ணி வழிஞ்சிடும். அந்த தண்ணி வழியாதபடிக்கு ஒரு வழி கட்டணும் அப்படின்றது ஒரு கோரிக்கை. அதனை அடுத்து இந்த மயில், இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணி பாதத்தில் படக்கூடாது இல்லையா? அந்த காரணத்தால் இதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றதான் இந்த ஆலயத்தோட கோரிக்கை. ஐயா தேவர் நகருக்கும் பாலமுருகன் ஆலயத்துக்கும் கமிட்டி மெம்பராக இருக்கார், கோயில் ஆலய குழுவில் இருக்கார். அதனால் எல்லோரும் பாருங்கள், உங்களால் முடிஞ்ச உதவிகளை தாராளமாக செய்யலாம். பொருளாகவும் செய்யலாம், பணமாகவும் செய்யலாம். அது என்னென்னலாம் உங்களுக்கு ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக நான் பின்வரும் காலத்தில் நான் இதை நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.